வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக க்யூட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ZEE5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவிலே ஒர்க் பண்ணவர். சாரி, எஸ்எம்ல ஒர்க் பண்ண சரவண மீனாட்சியில் ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னார். அவர் இங்கே காணோம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாகவே எடுத்துக்கிறேன். எஸ்எஸ் குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ரி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உட்காந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்தபோது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வெப் சீரிஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்கள் நாவலில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், ZEE5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. நவம்பர் 28 என்னோட பர்த்டே. கரெக்டான லீடாக நடித்த ஒரு சீரீஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ. இங்கே அநேகமாக எனக்கு தான் வயது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனது எல்லாருடைய இளமை. ஏனென்றால் 56 வருடங்களாக நான் கதை எழுதி கொண்டே 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் BSc பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசிலே, கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகைகள் வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விடமாட்டேன். அன்னிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள். வருடம் அதே, தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் ZEE5 வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முதற் காரணம் ZEE5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது. அதுவும் நல்லதற்கே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வெப் சீரிஸை நமக்கு ZEE5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌஷிக் அவர்கள். கௌஷிக் அவர்களை நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த பார்க்கறத நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது. அடுத்து ராகவன் அவர்கள் இந்த ZEE5 ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து 16 பெற்று பெறுவார் வாழ்க என்று சொல்வார்கள். இன்றைக்கு 16 பேர் இங்கே இருக்கிறோம். 16 பேரும் இன்று இணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸ் கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு பார்த்தேன், நம்முடைய கௌஷிக் லட்சுமி நாராயணனுடைய ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்தேன். அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெய்லருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.5 கோடி வியூஸ் பார்த்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம். உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வான் அவர்கள் எனக்கு சற்று முன்பு போன் செய்தார். ராஜேஷ்குமார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் G5. உண்மையிலே சொல்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பற்றி பேசினேன். அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள். பேசின தொகையை கொடுத்தார்கள். எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் கௌசிக் சிங்காரவேலன். சிங்காரவேலன் வந்து அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது. அந்த சிங்காரவேலன் அவர்கள், கௌசிக் அவர்கள் 2 பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து, சார் நாங்கள் இருக்கோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார். அந்த வார்த்தைகளிலே ஒரு பொய் கிடையாது. பொதுவாக சொல்லுவார்கள், திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான, நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால் தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த கதையிலே இது வந்து முழுக்க என்னுடைய கதை கிடையாது. இதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் கோர், அதாவது அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள். ஒரு ட்ரையல் பார்க்குறது, அதாவது மெடிக்கல் ட்ரையல். ஆனால் அதையும் நான் எழுதிவிட்டேன். அது சொன்னேன், நம்முடைய டைரக்டரோட சொன்னேன், தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன். நீங்கள் வந்து என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள். ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன். ஒரு கதையை வந்து சற்று 2 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். அது எப்படி எழுதினேன் என்றால், சென்னையிலும் சரி கோவையிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன், கோயில் வாசல்களிலும் சரி மற்ற பிளாட்பாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள். ஒரு பொட்டலிலே கொண்டு வந்து, ஸ்கூட்டரிலே கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள். இது ஒரு சமூக பணி, உண்மையான அறப்பணி தான் அது. அது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி. ஆனால் எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே. நான் யோசித்தேன், இவர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று. அதை நான் எழுதினேன். அந்த கதை என்னவென்றால், இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்களே, இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக. உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி ஏறுகிறதா, சுகர் ஏறுகிறதா, கொலஸ்ட்ரால் ஏறுகிறதா, இல்லை ஹார்ட் பீட்டிங், அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள், அது ஏற்படுகிறதா, இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள்.